Dear viewers, welcome to Priyadarshini Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சாப்டர் 10ல் இருக்கிற ஃபஸ்ட்டு டீட்டெயில் கொஷின். இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். வாட் ஆர் கால்ட் தெர்மோலிசிஸ் ரியாக்ஷன்? ஃபஸ்ட்டு தெர்மோலிசிஸ்ன்ற வேர்டுக்கு மீனிங் பார்ப்போம். தெர்மோனா ஹீட், லிசிஸ்னா டீகம்போஸ். அதாவது ஹீட்னால ஒரு ரியாக்டன்ட் டீகம்போஸ் ஆகி 2 or more ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷன் தான் தெர்மாலிசிஸ். இதுக்கு தெர்மல் டீகம்போசிஷன்னு இன்னொரு நேமும் இருக்குது. இப்போ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 140ல் இருக்குது. அதை பார்க்கலாம். இன் திஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன் த ரியாக்டன்ட் இஸ் டீகம்போஸ்டு பை அப்ளையிங் ஹீட். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ரியாக்டன்ட் ஹீட்னால் டீகம்போஸ் ஆகி 2 or more ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ரியாக்ஷன் தான் தெர்மாலிசிஸ். இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம புக்கில் 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன் ஹீட்டிங் மெர்க்குரி 2 ஆக்சைடு இஸ் டீகம்போஸ்டு இன்டு மெர்க்குரி மெட்டல் அண்டு ஆக்சிஜன் கேஸ். அதாவது மெர்க்குரி 2 ஆக்சைடை நம்ம ஹீட் பண்ணும்போது மெர்க்குரி மெட்டலாகவும் ஆக்சிஜன் கேஸ். இந்த ரியாக்ஷனுக்கு தெர்மோலிசிஸ்னு எப்படி நேம் வந்ததுன்னு பார்க்கலாம். ஆஸ் த மாலிகுல் இஸ் டிசோசியேட்டட் பை த அப்சர்ப்ஷன் ஆஃப் ஹீட் இட் இஸ் கால்டு தெர்மோலிசிஸ். அதாவது இந்த டிசோசியேஷன் ஹீட் அப்சர்வ் பண்ணி நடக்கிறதுனால இதுக்கு தெர்மோலிசிஸ்னு நேம் வந்துச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். It is a class of compound to element decomposition. அதாவது எலமெண்ட்னா ஒரு சிங்கிள் ஆட்டம், காம்பவுண்டுனா 2 or more எலமெண்ட்ஸ் சேர்ந்தது தான். அதாவது இங்கே மெர்க்குரி ஆக்சைடு ஒரு காம்பவுண்ட், அது டீகம்போஸ் பண்ணும்போது மெர்க்குரி ஆக்சிஜன்னு 2 வேறு எலமெண்ட்டாக டிசோசியேட் ஆகுது. அதனால தான் இதுக்கு பேர் தெர்மோலிசிஸ். இப்போ இதோட ரியாக்ஷனை பார்க்கலாம். 2HgO on heating gives 2Hg plus O2. இங்கே மெர்க்குரி 2 ஆக்சைடோடைய ஃபார்முலா தான் HgO. மெர்க்குரியுடைய ஃபார்முலா Hg. அடுத்து ஆக்சிஜனுடைய ஃபார்முலா O. ஆனால் நம்ம இங்கே O2ன்னு தான் எழுதணும். ஏன்னா ஆக்சிஜன் ஒரு டைஅட்டாமிக் எலமெண்ட். இதில் மறக்காமல் ஆரோ மேலே ஹீட்னு கண்டிப்பாக எழுதணும். அப்போ தான் இந்த ரியாக்ஷன் கரெக்டு. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். when calcium carbonate is heated it breaks down into calcium oxide and carbon dioxide. calcium carbonate-ஓட கமர்ஷியல் நேம் மார்பிள், calcium oxide-ஓட கமர்ஷியல் நேம் குயிக்லைம். இப்போ கால்சியம் கார்பனேட்டை நம்ம ஹீட் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடும் CO2வும் ஃபார்ம் ஆகும். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். It is a type of compound to compound decomposition. அதாவது கால்சியம் கார்பனேட்டும் ஒரு காம்பவுண்ட், இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வேற 2 காம்பவுண்டாக டீகம்போஸ் ஆகிறதுனால இதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ரியாக்ஷனை பார்ப்போம். CaCO3 on heating gives calcium oxide, அதாவது CaO plus CO2. இங்கே கால்சியம் கார்பனேட்டோடைய ஃபார்முலா CaCO3, கால்சியம் ஆக்சைடோட ஃபார்முலா CaO, கார்பன் டை ஆக்சைடோட ஃபார்முலா CO2. இந்த ரியாக்ஷன்லையும் அந்த ஆரோக்கு மேலே ஹீட்னு கண்டிப்பாக எழுதணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அனுப்புகிற வீடியோ உங்களுக்கு ஃபர்தராக